நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னாங்க நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவுக்குரிய சிம்டம்ஸே இல்லைங்க. ஏன்னா கடந்த ஒரு 4 மாதமே வந்து பார்த்திங்கன்னாங்க நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவே கிடைக்கலங்க. ஆல்ரெடி அவன் ஒரு வெஜ்ஜி பேட்லேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவே கிடைக்கலங்க. பாருங்கள், இதுலேயும் ஒரு சேனல் பேட்டர்ன் தான் க்ரியேட் பண்ணி அதில் தான் அந்த 500 வரைக்கும் வந்திருக்குங்க. 500 வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து செல் சைட் ட்ரிகர் ஆகி சேனல் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ சேனல் பிரேக் ஆனது திரும்ப இந்த மூவ் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மூவாக தாங்க இருக்கும். இந்த 22,200ங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்க. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணுறது அவ்வளோ குயிக்கிலலாம் பிரேக் பண்ண முடியாது. ஒன்ஸ் கேப் அப் இந்த மாதிரி தான் கொண்டு போக முடியும். ஸோ பார்ப்போங்க. ஏன்னா கரண்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 3 நாள் தான் வந்து நமக்கு ட்ரேடிங் செக்ஷன் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மண்டே இன்றைக்கும் லீவு, ஸோ ஃப்ரைடேவும் லீவு. அப்படிங்கிறப்ப இந்த மந்த்லி க்ளோசிங்கும் வியாழக்கிழமை தாங்க வருது. ஸோ சென்செக்ஸோட எக்ஸ்பிரி ப்ளஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி எல்லாமே வியாழக்கிழமை தான் வருது. அப்படிங்கிறப்பங்க இன்ஸ்டியூஷன்ஸ் ஏதாச்சும் ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி தாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் வந்து க்ளோஸ் பண்ணுவானுங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அவன் வந்து என்ன சார்ட்டில் வந்து, ஏன்னா அவன் என்ன தான் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் பண்ணாலுங்க சார்ட்டில் வந்து மேனிப்புலேஷன் பண்ண முடியாதுங்க. அவன் என்ன பண்ணுறாங்கிறது சார்ட்டில் வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அப்படிங்கிறப்பங்க ஸோ இந்த வீக்கு கொஞ்சம் பார்ப்போங்க. இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 22,200 லெவல் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா வேணா புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள பையிங் கிரியேட் ஆச்சுன்னா வந்து பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி இந்த மந்த்து க்ளோசிங் வைக்கிறான்னு பார்ப்போங்க. ஸோ இதுதான், இது ஒரு நல்ல ஒரு மூவ் கிடையாதுங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி அதே தாங்க. இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாப்பாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ரேஞ்சிலே விக்கு மட்டும் கீழே விட்டு க்ளோசிங் மேலே வந்து க்ளோசிங்காக இருக்குது. பார்ப்போங்க. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு 47,100 to 200 இந்த ரேஞ்சு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஆனால் அவன் 47,000 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான். பார்ப்பங்க. ஆனால் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாங்க இவன் பேங்க் நிஃப்டி இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து வெஜ்ஜி பேட்டர்னுக்குள்ளே தாங்க வெஜ்ஜி பேட்டர்னுக்குள்ளே தாங்க ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கான். ஸோ இந்த வெஜ்ஜி பேட்டர்னோட சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படிங்கிறப்ப இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸோ இதோட மூவ் வந்து பெரிய மூவாக இருக்குங்க. செல் சைட் இருக்கிறாச்சுன்னா ஸோ இந்த லெவல் வரைக்கும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுங்க 39,000ங்க. ஸோ இந்த ரேஞ்சு கூட வந்துடும். அப்படிங்கிறப்ப பேங்க் நிஃப்டிலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டும் ஒன்றும் சரியில்லைங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவே கிடையாது, ஒரு கரெக்ஷன் மூவ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு சைடு அடிப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. இந்த மந்த்லி க்ளோசிங் வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைக்குங்க. பேங்க் நிஃப்டியில் மேஜரான ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியும் அதே தாங்க. ஹெச்டிஎஃப்சி அப்படியே தாங்க ஒரு கரெக்ஷன்லேயே தாங்க போயிட்டுருக்கு. ஆனால் இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க 1420ங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு செல்லிங் லைட்டாக ட்ரிகர் ஆனால் இந்த லெவலில் வந்து டெஸ்டிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பார்ப்போம் இந்த மந்த்லி க்ளோசிங் எப்படி வைக்கிறான்ட்டு. ஸோ அப்படி இந்த லெவலில் வந்து இன்னொரு டெஸ்டிங் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டே கண்டில் பையிங் வந்துச்சுன்னா நீங்கள் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி 1380 வந்து வாங்கியிருக்கோம். ஸோ பார்ப்போங்க மார்க்கெட் என்ன பண்ணுறான்ட்டு. நீங்கள் இங்கே இருக்கிறீங்க வித்துறாதீங்க. ஸோ நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ திரும்புகிறப்ப இன்னொருத்தங்க யாராச்சும் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி ஆகாமல் இருக்கிறவங்க என்ட்ரி ஆகிக்கோங்க. ஏன்னா இந்த லெவல் வித்துட்டிங்கன்னா திரும்ப மார்க்கெட் இப்படியே போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னாங்க இங்கே பாருங்கள் செல்லிங் ட்ரிகர் ஆகிடுச்சுங்களா. ஸோ திரும்ப அந்த ஒரு 4-5 வாரமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மெதுவாக தான் கொண்டு போவான். அதுக்கப்புறம் ஒரே நாளில் பையிங் மேலே அடிச்சிருவான். அந்த மாதிரி தான். ஸோ இவன் இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. இதை பிரேக் பண்ணால் இங்கே வந்துடுவாங்க. ஸோ பார்ப்போங்க. இந்த மந்த்லி க்ளோசிங் முடிஞ்சால் இதுவும் தெரிஞ்சிடும். மேஜராக ரிலையன்ஸ் நல்ல ஒரு பையிங் தாங்க. ஸோ அவன் வந்து அப்படியே கரெக்ஷன் மூவுக்காக ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே வந்துகிட்டு இருக்கான். திரும்ப இவனும் ஹெச்டிஎஃப்சி மாதிரி தாங்க, இவனும் கீழே வந்துட்டு திரும்பினா நம்ம இதுலேயே ஒரு நல்ல ஒரு பையிங் என்ட்ரி ஆகிக்கலாங்க. குளோபல் மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவனும் இந்த மந்த்து முடிஞ்சால் என்ன ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் டவ் ஜோன்ஸும் அப்படியே எங்கல்ஃப் பண்ணியிருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவானுங்கன்னாங்க இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சிலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து ட்ரிகர் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டாங்க மார்க்கெட் வந்து மேலே விட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 நாள் வந்து பையிங் வந்தோடனே என்ன ஆகும், நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த லெவல் பையிங் ஆனதுமே ஸோ நிறைய பேர் பை பண்ணியிருப்பாங்க.
அப்படிங்கிறப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லேருந்து செல்லிங் ட்ரிகர் பண்ணான்னா எல்லாருமே செல் சைடு போய் எல்லாருமே செல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை மேலே வைத்து கீழே அழுத்துறப்ப என்ன ஆகுனாங்க, ஸோ இந்த இடத்துல பையிங் பண்ணிங்களாமே பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆவாங்க, லாஸில் எக்ஸிட் ஆவாங்க. ப்ளஸ் வந்து என்ன ஆகுனா இன்சியலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவும் செல்லர்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இவன் பை பண்ணியிருக்கிறவனும் செல் பண்ணுவான். ஸோ அது இல்லாமல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து லைட்டாக செல் பண்ணால் போதுங்க, மார்க்கெட் கீழே கொண்டு வந்துடுவானுங்க, கரெக்ஷன் மூவ் கீழே கொண்டு வந்துடுவானுங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே செல்லிங் ட்ரிகர் பண்ணால் ஸோ அவனுங்க மட்டும்தான் அதிக லாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து மார்க்கெட்டில் செல் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி மூவ் வந்து அந்த மாதிரி ஒரு மேனிப்புலேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லா இதுலேயும் நடக்கிறது தாங்க. ஸோ அது என்னென்னு பார்ப்போம், அந்த மந்த்து முடிஞ்சால் அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். US30 அதே தாங்க. விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ரீஜனில் இருக்குங்க, 12 ரூபா நான் ஆல்ரெடி சொன்னது. ஸோ இங்கேருந்து விக்ஸ் ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் செல் சைடில் ஃபோக்கஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பதற்றம் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ பார்ப்போங்க, இந்த மந்த்து முடிஞ்சால் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ் தான் ஒர்க்கிங் டேஸ். ஸோ அதனால் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.